பிள்ளையே, நல்லது நடக்கப் போகிறது. உன்னுடைய ஒவ்வொரு நாள் உழைப்பையும் கணிசமாக நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் சாயிநாதரே. அதனால் என்ன பயன் என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. சில நிகழ்வுகள், சில காரணங்கள் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அனைத்து காரியங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஏனென்றால் பல முறை இதை நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன். அப்படியிருந்தும் இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நீ அவமானப்பட்டதற்கான காரணம், நீ மனவேதனைப்பட்டதற்கான காரணம், உன் மனவலி அதிகமானதற்கான காரணம், நீ இன்று ஏமாற்றப்பட்டதற்கான காரணம். இதில் அனைத்திற்குமே உள்ள காரணம் யாரென்றால் நீ ஒருவர் மட்டுமே. நான் எதுவுமே செய்யவில்லை, நீங்கள் என்ன சாயிநாதரை என்னை பழி சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். ஆனால் எது உண்மை என்பதை தீர்க்கமாக அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க துவங்கு. அப்பொழுது நான் கூறுவதற்கான முழுமையான அர்த்தம் உனக்கு புரிய வரும் என் பிள்ளையே. உன்னுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நான் நிராகரித்தது கிடையாது. அது கண்டிப்பாக நிறைவேறும். அதை நான் என் செல்லமான கண்மணிக்காக நிறைவேற்றி வைப்பேன். உன் கனவுகள் அனைத்தும் செயல்படும். குழந்தையே, முதலில் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற சஞ்சலத்தை மறந்துவிடு. என்னுடைய வார்த்தைக்கு யாரும் அதிகமாக பதிலளிப்பதும் இல்லை, மதிப்பும் கொடுப்பதில்லை என்பதுதானே உன்னுடைய அதிகமாக கவலையாக இருக்கிறது. வருந்தாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் இருப்பவர்களுக்குத்தானே பாதிப்பு. உனக்கு என்ன பாதிப்பு? உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள் என்று எப்பொழுதும் சந்தேக கண்ணோடனேயே பார்த்து கொண்டிருக்காதே. நீ உன் கடமையை பார்த்து கொண்டே இரு. ஒருவேளை உனக்கு அவர்கள் தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். நான் அதை பார்த்து கொள்கிறேன். மேலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூறுவார்கள், இவர்கள் இந்த விஷயத்தை செய்து அந்த விஷயத்தை செய்து உன்னை அவமானப்படுத்திவிட்டார்கள், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் எதையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை, உன்னை அவமானப்படுத்தியவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பது என் கண்களுக்கு தெரியும். நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. மற்றவர்கள் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களை நீ என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்வியை உன்னுள் வைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன்னுடைய பதில் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்ற ஒன்றை மட்டும் நீ சொல்லிக் கொண்டே இரு. என் சாயப்பா இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று தைரியமாக சொல்லிவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்பது அப்பாவிற்கு தெரியும். மற்றவர்கள் உனக்கு உண்மையாகவே தீங்கு இழைத்தார்களா அல்லது நல்லதை தான் நினைத்தார்களா என்பது காலம் ஒன்றுக்கே புரியும். அந்த காலத்தை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும், உனக்கு சாதகமாக எப்படி அதை நிகழ்த்த வேண்டும் என்பது அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு தெரியும். அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் என்ன தீங்கு இழைத்தார்களோ அல்லது என்னது நல்லது செய்தார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு சாயப்பா அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பார் என்று நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நன்மை தீமை நமக்கு நிகழ்கிறது. ஏனென்றால் நடப்பது அனைத்திற்கும் உன்னுடைய மனம் மட்டுமே காரணமாக இருக்கிறது. ஆரம்பம் ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்ற ஒன்று இருக்கும் குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கை ஒரு முறைதான். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னும் என்னை நினைத்து கொண்டு ஆரம்பி.
உன்னுடைய வாழ்க்கையில் அந்த செயல் வெற்றியடைவதற்கான உறுதுணையாக நான் இருப்பேன். வெற்றியடைவதற்கான வழியை நான் நிச்சயமாக காட்டுவேன் என் பிள்ளையே. எந்த ஒரு விஷயம் முடிய வேண்டும் என்று நீ நினைத்தால், நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால், என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அது நல்ல முடிவாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எதற்குமே கலங்காதே குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம், வேதனை, மனக்கசப்பு, கடன் தொல்லை, விரக்தி அனைத்தும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்த பாவங்கள், தவறுகள் எல்லாம் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது. உன் கர்ம வினைகளை நான் குறைத்து விட்டேன். குறைக்கும் வேலையையும் ஆரம்பித்து விட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இது. எதற்குமே கலங்காதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டே இரு. உழைத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்தவர் ஒன்று சேரும் நேரமும் இதுதான். உன் அன்பை புரிந்து கொண்டு மனம் திருந்தி உன்னிடம் வந்து சேரும் நேரமும் இதுதான். உன்னை தேடி பலர் உன்னுடைய அன்பை பெற ஓடி வரும் நேரமும் இதுதான். என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே. பெரும் செல்வந்தராக ஆகப் போகிறாய். கலங்காமல் காத்திரு. எது நடந்தாலும் கலங்காமல் அமைதியாக இரு. உன்னை அளவைக்கவும் விழவைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க, மகிழ்ச்சியாக வாழ வைக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து போனாயா? சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம் மனம் அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக இருந்துவிட்டாலே, பொறுமையாக இருந்துவிட்டாலே அந்த பிரச்சனையை சமாளிக்கும் மன தைரியம் வந்துவிடும், மனப்பக்குவமும் வந்துவிடும். எனவே அமைதியாக இருந்துவிடு, பொறுமையாக இருந்துவிடு. யார் பேசினாலும் அமைதியாக கேட்டுக்கொள். சகித்து கொண்டு போய்விடு. ஆனால் சிலரிடம் மட்டும் பதிலை சொல்லிவிடு. யார் உன்னிடம் வந்து அவர்கள் கஷ்டத்தை கூறினாலும், அவர்கள் துயரங்களை கூறினாலும் கேட்டுவிடு. ஆனால் மறந்தும் கூட அவர்களுக்கு அறிவுரை சொல்லிவிடாதே. எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்பதை எவராலும் யோசிக்கவே முடியாது. யாராலும் கிரகித்து கொள்ளவே முடியாது. ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே சொல்லிவிடு. அவர்கள் குறை நிறைகளை அவர்களிடமே சொல்லிவிட்டால் வீண் விவாதத்தை தடுத்து விடலாம். மற்றவர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதை முழு மனதாக எண்ணு. மற்றவர்களின் மேல் நீ அன்பும் பாசமும் காட்டினால் உன்மேல் பாசம் காட்ட அன்பு பொழிய உன் அப்பா இருக்கிறேன். நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உனக்கு துணையாக அப்பா இருக்கிறேன். எந்த நேரத்திலும் எல்லா நொடியிலும் உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே உன் வாழ்வில். பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு இதோ தக்க பரிசு கிடைக்கப் போகிறது. நான் அதை உனக்கு கொடுப்பேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்தே சேரும். எதை செய்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பாதத்தில் உன்னை சரணடைந்து வைக்கிறேன். என் கைகளால் உன்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். உனக்குள் நான் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கு எதற்கு? என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகளகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி, நினைவிலும் சரி, என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல
உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார், உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன், என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொள். கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. சாயிராம் சாயிராம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விதமான வெறுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அவரிடம் கேட்டதை விட அதிகமாகவே நிறையவே இருந்தது. உணவாகட்டும், செல்வமாகட்டும், பொருட்களாகட்டும், கூப்பிட்ட குரலுக்கு உதவி வருபவர்களுக்கு ஆளுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாததைப் போல ஒரு விதமான வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அரசர். தன்னுடைய மனதில் ஒரு விதமான வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறதே. வாழவே பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை நாம் வாழவே வேண்டாம், நம் வாழ்வை நாமே முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ரதத்தில் ஏறி இமயமலை நோக்கி பயணம் செய்கிறார் அந்த நாட்டின் அரசர். அப்படி சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு துறவி ஒருவர் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அந்த மகான் அமைதியாக இருந்தாலும் அவரிடம் ஒரு தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அவர் அமைதியாக இருந்தும் கூட அவரிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசர் மனதில் உதிக்கிறது. வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து பயணம் செய்து கொண்டிருந்த அரசர் அந்த துறவியை பார்த்ததும் அவரிடம் சற்று பேசலாம் என்று தன்னுடைய ரதத்தை திருப்பிக் கொண்டு துறவியை நோக்கி செல்கிறார். ரதத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த துறவியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த மகான் கண்களை திறந்து பார்க்கிறார். அப்பொழுது அரசர் வணக்கம் செலுத்திவிட்டு, நான் இந்த நாட்டின் அரசர், எனக்கு சமீப காலமாக ஒரு விதமான வெறுமை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இந்த வாழ்க்கையை அப்படி நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று இமயமலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை பார்த்தேன். உங்கள் முகத்தில் ஒரு புதுவிதமான தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருந்திருந்ததால் நான்
உங்களிடம் சற்று உரையாடிவிட்டு செல்லலாம் என்று உங்கள் பக்கம் வந்திருக்கிறேன் என்று நடந்தது அனைத்தையும் கூறி முடிக்கிறார் அந்த அரசர் அந்த மகானை பார்த்து. அந்த மகான் அரசர் கூறுவது அனைத்தையும் காதால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் என்னவோ அரசனை கால்களில் இருந்தது. அரசருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கால்கள் ஆட்டுவதை பழக்கமாக வைத்திருந்தார். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தங்கள் கால்களை ஆட்டுவதை கவனமாகவே வேலையாகவே வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மகான் அந்த அரசரை பார்க்கும் பொழுது அரசர் மகான் தன் கால்களை பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டதும் உடனே ஆட்டுவதை நிறுத்திவிட்டார். உடனே அந்த மகான், எத்தனை நாட்களாக தங்கள் இந்த கால்களை ஆட்டும் பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அரசர், நான் பிறந்ததிலிருந்து இந்த பழக்கம் என்னோடு இருக்கிறது, நான் ஆட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறினார். அது சரி, இப்பொழுது அந்த ஆட்டத்தை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று அந்த துறவி மீண்டும் கேட்க, நீங்கள் நான் கூறுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், ஆனாலும் உங்கள் கண்கள் என் கால்களில் இருந்ததை நான் கவனித்துவிட்டு உடனே என் ஆட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்று கூறினாராம் அரசர் அந்த மகானிடம். இதை அனைத்தையும் கேட்டுவிட்ட அந்த மகான் அப்பொழுது சொன்னார், இது மாதிரிதான் நம்மளுடைய மனதும் இருக்கிறது. அனைத்துமே நம் மனதிடம் இருக்கிறது. ஆனால் நாம் தான் அதை உற்று நோக்காமல் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மகான் கூறினார். நம் அனைவரின் மனதை நாம் முதலில் கவனிப்பதே இல்லை. சந்தோஷம், அமைதி, நிம்மதி என்று அனைத்தையும் வெளியே போய் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது நம் மனதில் இருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்தவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லாமல் தான் இருக்கிறோம் என்று அந்த துறவி அந்த அரசரை பார்த்து கூறுகிறாராம். நம் மனதை நான் எப்பொழுது உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அன்ற நிமிடத்திலிருந்து நாம் தேடுவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறினார் துறவி. இதை கேட்டவுடன் அந்த அரசருக்கு ஒரு புது தெளிவு வந்ததை அவரே உணர்ந்து கொண்டார். நாமே நம்மை நோக்கி கொண்டாலே வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற தெளிவும் பிறந்துவிட்டது அந்த அரசருக்கு. நாமும் நம் மனதை உற்று நோக்க ஆரம்பித்தால், உற்று நோக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்வும் வண்ணமயமாகவே இருக்கும், வண்ணமாகவே நிரம்பி இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. திரும்பிப்பார், உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா, உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான்.
அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு. எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை.